அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅது ஃபஇன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதீ ஹதீ முஹம்மத் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் ضلالة வ குல்ல ضلالத்தின் ஃபின்னார். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تبارك وتعالى في محكمه تنزيل العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் நல்லற தோழர்களான சஹாபாக்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறை பேணி வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கின்ற நம் அனைவருக்கும் அந்த அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்ற மகத்தான நன்மைகளை அதிகம் அதிகம் பெற்றுத்தரக்கூடிய இந்த ரமலான் மாதத்தினுடைய 2வது நாள் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகள், இந்த மாதத்திற்கு எதனால் சிறப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் என்கின்ற பல்வேறு செய்திகளை நாம் பல்வேறு உரைகளின் மூலமாக கேட்டிருக்கின்றோம். திருமறை குர்ஆனிலே வல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மாதத்தில் ஒரு இஸ்லாமிய கடமையில் ஒரு கடமையான நோன்பை நமக்கு அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கின்றான். திருமறை குர்ஆனிலே வல் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டதை போன்று நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பு உங்களுக்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் நான் பல 100 முறை கேட்டிருப்போம். அப்படி எல்லோருக்கும் மனதிலே பதியக்கூடிய ஒரு வசனமாக இந்த வசனத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நோன்பை மட்டும் அல்லாஹ் கடமையாக ஆக்கிவிட்டதோடு மட்டுமல்லாமல் மகத்தான ஒரு இரவையும் இந்த மாதத்திலே அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றார். லைலத்துல் கத்ர் என்கின்ற ஒரு மகத்தான இரவை.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தினுடைய ஒட்டுமொத்தமான முக்கியமான அமல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். நாம் நிறைய குர்ஆன் ஓதுவோம், திக்ர் செய்கின்றோம், துஆ செய்கின்றோம். இவள் அனைத்தும் நல்ல அமல்களாக இருக்கின்றன என்றாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவதற்கு உண்டான சில விஷயங்களை, சில நன்மையான காரியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். நான் சொல்லக்கூடிய அந்த செய்தியும் கூட எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்திதான். மன் காம ரமலான ஈமான வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலான் மாதத்தில் நின்று வணங்குகின்றார்களோ அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் அவருக்கு மன்னிக்கப்படும். மன் சாம ரமலான ஈமான வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ஒருவர் ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்கின்றார் அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. லைலத்துல் கத்ர் இரவிலே யார் நின்று வணங்குகின்றார்கள் அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு உண்டான அமல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த மூன்று செய்திகளிலும் நின்று வணங்குவதாக இருந்தாலும், நோன்பு நோற்பதாக இருந்தாலும், லைலத்துல் கத்ரிலே வணங்குவதாக இருந்தாலும் கூட வெறுமனே நோன்பு நோற்றால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டவில்லை. வெறுமனே நின்று வணங்கினால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லவில்லை. வெறுமனே லைலத்துல் கத்ரை நின்று வணங்கினால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சில செய்தியை மூன்றிலும் கூட சுட்டி காட்டுகின்றார்கள். அந்த மூன்று செய்திகளிலும் ரமலானிலே நோன்பு நோற்பதாக இருந்தாலும், இரவுகளிலே வணங்குவதாக இருந்தாலும், குறிப்பாக லைலத்துல் கத்ரிலே வணங்குவதாக இருந்தாலும் கூட நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த வணக்கங்களோடு இன்னொரு தன்மை நமக்கு வேண்டும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று செய்திகளிலும் சொல்கின்றார். என்ன செய்திகள்? ஈமானும் இஹ்திசாபும் இருக்க வேண்டும். மன் சாம ரமலான ஈமானும் வஹ்திசாபா. யாரோ ரமலான் மாதத்தில் ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைக்கின்றார்களோ அவர்களும் முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். நன்மை எதிர்பார்த்து ஈமானோடு நோன்பு வைக்க வேண்டும். மன் காம ரமலான ஈமானும் வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ஒருவர் ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து இரவிலே நின்று வணங்குகின்றார் அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போன்றுதான் மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ஒருவர் ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து லைலத்துல் கத்ரை நின்று வணங்குகின்றார் அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆக தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், நின்று வணங்குவதாக இருந்தாலும் கூட இந்த செயல்களோடு நம்மிடத்திலே என்ன தன்மை வர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார் என்றால் ஈமானும் இருக்க வேண்டும், இஹ்திசாபும் இருக்க வேண்டும். நாம் எந்த ஒரு கடமையாக இருந்தாலும் சரிதான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஈமானும் இஸ்லாமும் சேர்ந்தது மட்டுமல்ல இந்த மார்க்கம். தீன் என்று சொல்கின்றமே மார்க்கம். இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஈமானும் இருக்க வேண்டும், இஸ்லாமும் இருக்க வேண்டும். இது மார்க்கம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். நாம் கூட சில நேரங்கள் இங்கே சொல்லி இருக்கின்றேன். ஒரு நீண்ட ஒரு செய்தி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஈமான் என்ன கேட்க ஒரு ஒரு தோரணமாக சொல்ல அந்த ஜும்மாவிலே அந்த வரலாறை முடித்து விடலாம் சுருக்கமாக. ரசூல்லாட்ட வந்து ஜிப்ரீல் கேட்குறாங்க, ஈமான்டா என்னங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நம்ப வேண்டும், மலக்குமாரை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும், தூதர்களை நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும், விதியை நம்ப வேண்டும் என்று 6 விஷயத்தை நல்லா சரியா சொல்லிட்டீங்கிறார். அப்புறம் இஸ்லாம் என்னன்னு கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை மட்டுமே கடவுளாக ஏற்றுக்கொண்டு, என்னை நபியாக ஏற்றுக்கொண்டு ஷஹாதத் கலிமா சொல்ல வேண்டும்,
பிறகு தொழுகை நிறைவேற்ற வேண்டும், நோன்பை கடைபிடிக்க வேண்டும், சக்காத்து கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜு செய்ய வேண்டும். சரின்ட்டாங்க. இன்னொன்றையும் கேட்கின்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மல் இஹ்சான், இஹ்சான்னா என்னன்னு கேட்கிறாங்க. இஹ்சான் என்று சொன்னால் நன்மை எதிர்பார்த்து செய்வதுதான் இஹ்சான் என்பது. அப்ப இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன தெரியுமா? அன்தஅபுதல்லாஹ், அல்லாஹ்வை நீ வணங்க வேண்டும். எப்படி வணங்க வேண்டும்? கஅன்னக தராஹு, அவனை பார்ப்பதை போன்று நீ வணங்க வேண்டும். ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், அவனை நீ பார்க்கவில்லை என்று சொன்னாலும் கூட உன்னை அவன் பார்க்கின்றான் என்ற எண்ணத்தோடு வணங்க வேண்டும். இதுதான் இஹ்சான். இஹ்சான்னா என்னன்னு கேட்கும் பொழுதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விளக்கம் என்ன தெரியுங்களா? அல்லாஹ்வை நாம் பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். தொழுகை மட்டுமல்ல, நோன்பாக இருந்தாலும், ஜகாத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜுவாக இருந்தாலும், குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும், திக்ரு செய்வதாக இருந்தாலும், பிரார்த்தனை செய்வதாக இருந்தாலும், எந்த ஒரு நன்மையான காரியங்கள் செய்தாலும் அத்தனையும் இபாதத், அதற்கு கூலி உண்டு மறுமையிலே. அப்ப இந்த காரியங்களெல்லாம் அன்தஅபுதல்லாஹ், அல்லாஹ்வை நீ வணங்க வேண்டும். கஅன்னக தராஹு, அவனை நீ பார்ப்பதை போன்று, உனக்கு முன்னால் அவன் இருக்கின்றான், அவனை பார்த்து கொண்டிருக்கின்றாய் என்ற சிந்தனையோடு நீ வணங்க வேண்டும். ஃபஇல்லம் தகுன் தராஹு, அவனை நீ பார்க்க முடியாது, பார்க்கவில்லை என்று சொன்னாலும் கூட ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனையோடு நீ வணங்க வேண்டும். அதுதான் இஹ்சான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஈமான் என்றால் என்னன்னு கேட்கிறாங்க, இஸ்லாம்னா என்னன்னு கேட்கிறாங்க, பிறகு இஹ்சான் என்றால் என்னன்னு கேட்கிறாங்க. போயிட்டாங்க. அதுக்கடுத்து மறுமை நாளை பற்றி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்குண்டான சில விஷயங்களை சொல்கிறேன், எனக்கு தெரியாது, உன்னை தவிர, உன்னை விட நான் ரொம்ப தெரிஞ்சவெல்லாம் இல்லை, உனக்கு தான் அதை பற்றி தெரியும்னா அப்போ அடையாளத்தை சொல்லுங்கிறார் அவர். சில அடையாளங்களை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த தலைப்புக்கு நாம் சொல்லலை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போனதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து போனார்ல, அவர் கூட்டுவாங்கன்றாங்க. போனாங்க, எங்கேயும் ஆளை காணோம். வந்தவர் போயிட்டார், அவ்வளோ மறைஞ்சிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள், ஹாதா ஜிப்ரீல், அவர் ஜிப்ரீல், ஜாஅ லியுஅல்லிமன்னாஸ தீனஹும், அவர் எதற்காக வேண்டி வந்தார் தெரியுமா? மனிதர்களுக்கு, உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க, தீனை கற்றுக் கொடுக்க வந்தார். மார்க்கம்னு என்னன்னு தெரியுங்களா? ஈமான் மட்டும் மார்க்கம் அல்ல, இஸ்லாம் மட்டும் மார்க்கம் அல்ல, இஹ்சானும் சேர்ந்த 3 அம்சங்கள் இருக்க வேண்டும். அதுதான் தீன். தீன் என்று சொன்னால் நான் அல்லாஹ்வை நம்புகின்றேன், சரி. அதே போல் இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹ்வை வணங்குவது, 5 நேர தொழுகை, அது மாதிரி 5 கடமைகள். ஆனால் 2ம் இருக்கிறது. இஹ்சான் இல்லை என்றால் ஈமான் இருக்கிறது. ஈமான் என்றால் நம்பிக்கை இருக்கிறது, அல்லாஹ்வை நம்புவது, மலக்குமாரை நம்புவது, நம்பிக்கை இருக்கிறது. இஸ்லாம் இருக்கிறது. எப்படி? அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுவது, வணங்குவது, நோன்பு நோற்பது, சக்காத்து கொடுக்கிறது, கலிமாவை சொல்றது, ஹஜ் செய்கிறது, இதெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள். அப்ப நம்பிக்கை என்று ஒன்று இருக்கிறது, செயல்படுதல் என்று ஒன்று இருக்கிறது. இதுதான் ஈமானும் இஹ்சானும் என்பது. ஆனால் நம்பிக்கையும் இருக்கிறது, இஸ்லாம் இருக்கிறது, ஈமானும் இருக்கு, இஸ்லாம் இருக்கிறது. இஹ்சான் இல்லை என்றால், இஹ்சான் சொன்னா அந்த ஈமானாக இருந்தாலும் இஸ்லாமாக இருந்தாலும், எந்த ஒரு நன்மையான காரியங்கள் செய்வதாக, தொழுவதாக இருந்தாலும், நோன்பு வைப்பதாக இருந்தாலும், சக்காத்து கொடுப்பதாக இருந்தாலும், திக்ரு செய்வதாக இருந்தாலும், குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதாக இருந்தாலும், எந்த நன்மையான காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் கூட அதில் இஹ்சான் வேண்டும். இஹ்சான் இல்லை என்றால் நன்மை கிடைக்காது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மை எதிர்பார்த்து, ஈமான் இருக்க வேண்டும். ஈமான் இல்லாமலும் நன்மை அடைய முடியாது. 3 ஒன்றுக்கொன்று பிணைந்ததுதான் ஈமானும் இஸ்லாமும் இஹ்சானும் சேர்ந்து பிணைந்ததுதான் இந்த மார்க்கம். இடத்துல ஈமான் இருக்குது, இஹ்சான் இல்லை, மார்க்கத்தில் நீ பின்பற்றவில்லை. என்கிட்ட இஸ்லாமும் இருக்கிறது, ஈமானும் இருக்கிறது, ஆனால் இஹ்சான் இல்லை, மார்க்கத்தை நீ முழுமையாக எடுக்கவில்லை. ஆக இந்த 3ம் சேர்ந்ததுதான். ஏனென்றால் நம்மை பொறுத்த வரைக்கும்
தொழுகையில எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் என்பதையெல்லாம் நன்றாக உணர்ந்திருக்கின்றோம். இந்த கடமையெல்லாம் நாம் நன்றாக செய்து வருகின்றோம். தொழுகையை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமான ஒரு விளக்கத்தை, சின்ன பிள்ளைக்கு கூட புரியும்படியான ஒரு உதாரணத்தோடு 5 நேர தொழுகையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள். சின்ன பிள்ளைகிட்ட கூட, ஒரு 3 வயசு 4 வயசு பிள்ளைகிட்ட கூட ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் சொல்லுங்க, உடனே ஆமா புரிஞ்சிச்சுன்றும். அப்படி புரிய வைத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 5 நேர தொழுகை என்பது எப்படி தெரியுமா? உங்கள் ஒருவருடைய வீட்டு வாசலில் ஆழமாக வேகமாக ஓடக்கூடிய தண்ணீர் உள்ள ஒரு ஆற்றில் ஒருவர் 5 நேரம் குளிப்பாரையானால் அவருடைய உடம்பிலே அழுக்கு இருக்குமா என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அந்த 5 வயசு பிள்ளைகிட்ட கேளுங்க, இருக்காதுன்னு தான் சொல்லுவோம். ஏன்? ஒரு நாளைக்கு ஒரு முறை குளிச்சாலே அழுக்கு இல்லாம குளிச்சிருவோம். 5 முறை குளிப்பதாக இருந்தால் உடம்பிலே அழுக்கு இருக்காது, எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும். அப்படி சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார், இது போன்றுதான் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுவார்களே, ஆனால் எப்படி 5 நேரம் குளித்தால் அழுக்கு இருக்காதோ 5 நேரம் தொழுதால் பாவம் இருக்காது. பாவம் இல்லைன்னு சொன்னா சொர்க்கத்துக்கு தான் போக முடியும். பாவம் இல்லாமல் தூய்மையாக ஆகிவிடுகின்றான். பாவம் இல்லாமல் தூய்மையான ஒரு நபரை அல்லாஹ் நரகத்துல போட மாட்டான், நரகத்திலிருந்து காப்பாத்திடுவான். ஆக தொழுகையாலே கண்டிப்பாக சுவனம் தான் செல்வார்கள். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தெளிவாக பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் வ அகாமு ஸலா வ ஆத்து ஸகா லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். யார் ஈமான் கொண்டு நல்ல சாலிஹான அமல்களை செய்து தொழுகை நிறைவேற்றி சக்காத்தை கொடுக்கின்றார்களோ, லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்கள் இறைவனிடத்தில் அவர்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது. வலா லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் பயப்பட மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈமான் கொண்டு நல்ல காரியங்கள் செய்து தொழுகையை நிறைவேற்றி ஜக்காத்தையும் கொடுத்தால், அப்ப தொழுகை அதுல தான் இருக்கு ஒரு அம்சம். தொழுகையை நிறைவேற்றினால் அவருக்கு பயம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நிம்மதியா இருப்பார் சொர்க்கத்தில்னு அர்த்தம். அப்ப தொழுதால் சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினாலும் கூட, எந்த ஒரு நன்மையான காரியங்கள் செய்தாலும் கூட, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்னொரு விஷயத்திலே அல்லாஹ் நமக்கு பேசுகின்றான். அதாவது ஒரு கடமை செய்வதாக இருந்தால், ஒரு கடமை செய்தால் அவன் முஸ்லீமாக இருக்கின்றான். அந்த கடமை செய்கின்ற பொழுது அவனிடத்தில் இருக்கின்ற இன்னும் சில தன்மைகள் இருந்தால்தான் இந்த சொர்க்கம் கிடைக்கும். ஒரு தெரிஞ்ச ஒரு வசனம், அல்ஹாக் முத்தகாசுரு ஹத்தா சுருத்துமுல் மகாபிர் என்ற ஒரு வசனம் எல்லாருக்கும், இந்த சூரா சின்ன சூரா எல்லாருக்குமே தெரியும். அந்த சூராவுடைய நடுப்பகுதியில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும்ங்கிறான். தொழுகையாளிகளுக்கு ஏன் கேடு உண்டாகட்டும்? தொழுதா சொர்க்கத்துக்கு தானே போவாங்க, பாவம் இல்லாம போயிருவாங்களே. தொழுகையாளிகளுக்கு ஏன் கேடு உண்டாகணும்? அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் வல்லதீன ஹும் யுராவூன். ஒரு தொழுகையிலே நின்றால் பொடுபோக்காக நிற்கிறார்கள், அந்த மாதிரி தொழுகையாளுக்கு கேடு. பொடுபோக்காக நிற்கக்கூடாது. அல்லதீன ஹும் யுராவூன், பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுகின்றார்கள், இந்த தொழுகையிலே புண்ணியம் கிடையாது. அப்ப இஹ்சான் இல்லைன்னு அர்த்தம். இஹ்சான் இருந்தாச்சுன்னு சொன்னா பொடுபோக்கு தன்மை வருமா? பொடுபோக்கு தன்மை எப்போ? ஒரு அசால்ட்டுங்கிறத பொடுபோக்கு, அசால்ட்டா செய்யறதுதான். எனக்கு என்னான்னு நிக்கணுமா, எங்கனையா சிந்தனை செய்யுமா, சிரிச்சமா, திரும்பி பார்த்தோமா, பேசணுமா, எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாமல் இருக்குது பொடுபோக்கு தன்மை. அப்ப தொழுகையை பொறுத்த வரைக்கும் பொடுபோக்காக ஒருவர் இருப்பாரே, ஆனால் அந்த மாதிரி தொழக்கூடியவங்களுக்கு கேடு. அப்ப என்ன? இஹ்சான் இல்லை. தொழுகின்றார், அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுகின்றார், ஆனால் இஹ்சான் இல்லை. இஸ்லாம் இருக்கிறது, அவர் முஸ்லிமாக இருக்கின்றார், ஆனால் தொழுகின்றார். தொழுகை என்பது இஸ்லாத்தினுடைய கடமை, அவர்கிட்ட இஸ்லாம் இருக்கிறது. ஆனாலும் கூட தொழுகையாளு கேடுகட்ட தொழுகையாளு ஆகின்றார் என்றால் அப்ப என்ன அர்த்தம்? இஹ்சான் இல்லை. இஹ்சான் என்ன? என் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனையோடு வணங்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன்தாகுதல்லா கன்னக தராகுண்டு, அல்லாஹ் உன்னை பார்ப்பதை போன்று, அப்படி அல்லாஹ் நம்மை பார்ப்பதை போன்று ஒரு வணங்குவாரையானால், அப்படி வணங்குபவருக்கு பொடுபோக்கு தன்மை வருமா? அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான், நான் அவனை வணங்கி கொண்டிருக்கிறேன் ஒரு வணங்குவாரையானால்
அவற்றை எப்படி வந்து அடுத்தவங்களுக்கு காட்டணும்னு சொல்லி எண்ணம் வரும். அப்ப தொழுகையை பொறுத்த வரைக்கும் தொழுதால் சொர்க்கம் தான், இல்லைன்னு சொல்லவில்லை. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் அந்த தொழுகையிலும் கூட இஹ்சான் என்ற நன்மை எதிர்பார்த்து ஈமானோடு செய்ய வேண்டும். தொழுகையில் எப்படி இருக்கணும்? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, கத் அஃப்லஹல் முஃமினூன் 18வது ஜுஸ்ல ஆரம்பத்துல இருந்து அடிக்கிறான். வல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தொழுகையிலே வந்து பணிவோடு இருப்பார்கள். தொழுகையில பணிவு இருக்கணும். ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால நம்ம நிக்கிறோம். ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால நம்ம நிக்கிறோம்னா எப்படி பணிவு இருக்கு? அந்த பணிவு இருக்க வேண்டும். திமிர்த்தனை இருக்கக்கூடாது, பொடுபோக்குத்தன்மை இருக்கக்கூடாது, அசால்ட் இருக்கக்கூடாது. அதே அத்தியாயத்தினுடைய சில வசனங்களுக்கு பிறகு அல்லாஹ் வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன், தொழுகையில பேணுதல் உள்ளவர்களாக இருப்பார்கள். தொழுகையில பேணுதல் வேணும், பணிவு இருக்கணும், பேணுதல் இருக்கணும். எந்தெந்த இடங்கள் எதை ஓத வேண்டும், ருக்கு செய்தால் எந்த முறைப்படி ருக்கு செய்ய வேண்டும், எந்த அளவுக்கு செய்ய வேண்டும், நிமிர்ந்தால் என்ன செய்ய வேண்டும், அத்தியாயத்தில் எப்படி உட்கார வேண்டும், 2 அத்தியாயத்துக்கு மத்தியில் எவ்வளவு நேரம் நாம் இடைவெளி விட வேண்டும், எல்லாவற்றையும் பேணுவதுதான் ஹாஃபில்ங்கிறது, யுஹாஃபிலூன். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது தாயிமூன் என்று சொல்லி காட்டுறான். தொழுகையிலே நிரந்தரம் இருக்க வேண்டும். நோன்புக்கு மட்டும் தொழ வேண்டியது அல்ல, ஜும்மாவுக்கு மட்டும் தொழ வேண்டியது. இந்த நிரந்தரம் கிடையாது தொழுகையை பொறுத்த வரைக்கும். அப்ப இந்த மாதிரி அதாவது ஒரு நோன்புக்காக வேண்டியும் அல்ல ஜும்மாவுக்காக வேண்டியும், சில பேர் லைலத்துல் கத்ருன்னே வச்சிருக்காங்க, சில பேர் பெருநாளுக்கே வச்சு, அவ்வளவுதான் அவருடைய தொழுகை. இந்த தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை? அவர் இஸ்லாத்துலான்னு இருக்கிறாரு, அவர்கிட்ட ஈமான் இருக்கிறதுனால தான் அவர் தொழுகைக்கு வர்றார், முஸ்லீமாக வருகின்றார். ஆனால் இஹ்சான் இல்லை. இஹ்சானா என்னது? நம்மை நம் இறைவன் பார்க்கின்றான். நம்ம இவ்வளவு நாள் வரலே கேட்க மாட்டானா? ஒரு நாளைக்கு திருமறை குர்ஆன் எல்லாம் சொல்லி காட்டலையா? தொழுகை என்பது இன்ன ஸலா கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூதா, தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வக்துக்கு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே தொழவில்லை என்று சொன்னால் அப்ப ஜும்மாவுக்கு மட்டும் தானே. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? வாரத்துல ஒரு நாள் தான் ஜும்மா கடமை. அப்ப இது எந்த தொழுகையாளிகள்? யுஹாஃபில் கிடையாது. தொழுகையில பேணுதல் இல்லை. தொழுகையை பேண வேண்டும் என்று சொல்ல நிரந்தரமாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு தொழுகையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் உள்ளத்தை தான் பார்க்குறான். உள்ளத்தில் ஈமான் இருக்கான்னு பார்ப்பான். ஈமான் இருக்கிறது, அவன் முஸ்லீமாக இருக்கிறதுனால தான் இந்த கடமையை செய்கின்றான். அதுவும் இஸ்லாம் இருக்கிறது. ஆனால் இஹ்சானும் இருக்க வேண்டும். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரிதான். இந்த தர்மம் செய்யறோம், தர்மத்துக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்குறான் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பொதுவாகவே அல்லாஹ்வுடைய வசனம் ஒன்று சொல்ல, மன்ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒருவர் ஒரு நன்மை செய்கின்றாரோ அவருக்கு அது போன்று 10 மடங்கு நன்மைங்கிறாங்க. நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 10 கிடைக்கும். நம்முடைய மார்க்கத்தில் 1க்கு 10 என்று தாராளமாக அல்லாஹ் கொடுக்குறான். தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட ஒரு செய்தி சொல்ல முடியாது, நீண்டமாக சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி மேராஜுக்கு போறாங்கல்ல, மேராஜுக்கு போகும்போது ஒவ்வொரு வானமாக தாண்டி 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 போறாங்க. அல்லாஹ் ஒவ்வொரு வானத்திலும் சில நபிமார்கள் எடுத்து காட்டுறான், அங்க கொண்டு வந்து வைக்கிறான் பாரு அப்படின்ட்டு. ஒவ்வொரு வானமாக கடந்து போறாங்க. 6வது வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அதை கடந்து 7வது வானத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. பிறகு சிதறத்து முந்தா பிறகு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு போறாங்க. அல்லாஹ் மேராஜில் கூப்பிட்டு தொழுகையை கடமையாக்குறான். எத்தனை வக்து கடமையாக்குறான்னு எல்லாருக்குமே தெரியும். 50 வக்து எல்லாருக்குமே தெரியும் இந்த செய்தி. 50 வக்து கடமையாக்குறான். அவர் 7வது வானத்தை தாண்டி 6வது வானத்துக்கு வர்றாங்க, கடந்து போறதுக்கு, அந்த உலகத்துக்கு வர்றதுக்கு. 6வது வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்ன சொன்னா அல்லாஹ்? தொழுகை கடமை எத்தனை வக்து? 50 வக்து. 50 வக்து முடியுமா? நான் பனு இஸ்ரவேல் அனுப்பப்பட்டிருக்கிறேன், அவங்க எந்த அளவுக்கு என்ன பாதிப்புக்குள்ளாங்க எனக்கு தெரியும். போய் குறைச்சிட்டு வேண்டாங்க, ஒவ்வொரு நாளையும் குறைச்சிட்டு வா 40, பிறகு போ 30, பிறகு போ 20, பிறகு போ 10, அது பிறகு வந்து பிறகு போ 5, திருப்பி போய் 50 5 ஆகிட்டு வந்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த 5 ஆகிட்டு வந்த உடனே மூசா அப்பவும் வந்து கிராஸ் பண்றாரு. முடியாது, உங்களுடைய சமுதாயத்தில் உள்ளவங்க தொழ மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எனக்கு வெக்கமா இருக்குது, இதுக்கு மேலேயும் போய் குறைக்க முடியுமான்னு சொல்லிட்டு அப்ப எக்ஸ்ட்ரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். யார்கிட்ட? மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட.
அல்லாஹ் எனக்கு 5 தந்திருக்கிறான். தந்துட்டு ஒரு செய்தி அல்லாஹ் எனக்கு சொன்னான். என்ன செய்தி தெரியுமா? 5 நேரம் தொழுதா 50 நேரம் தொழுதுக்கு நன்மை. எந்த ஒரு செய்தியா, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரிதான். 5 1 செஞ்சா 10 நன்மை, 5க்கு 50. திருமறை குர்ஆன் அத நபிகள் நாம் சொல்ல அழகா சொன்ன மன் கர ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை சொல்வார்களே ஆனால் ஃபலஹு ஹஸனா, அவருக்கு ஒரு நன்மை. சொல்லிட்டு சொல்றாங்க வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, 1 என்பது 1க்கு 10 மடங்கு. குர்ஆன்ல ஒரு எழுத்து, அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வலா தக்கூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், லா தக்கூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமும் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து நான் சொல்ல மாட்டேன். அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. ஒருவர் அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் 3 எழுத்து, 30 நன்மைங்கிறாங்க. எந்த ஒரு வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் கூட வல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா 1க்கு 10 தருகின்றான். தர்மத்தை பொறுத்த வரைக்கும் 1ஐ 700 ஆக்குவான். 700 அதுக்கு பல மடங்காக ஆக்குவான். தர்மத்துக்கு ஒரு ரூபாய் செலவு பண்ண 700 ஆக்குவான். அதற்கு பிறகு 1400 ஆக்குவான். அதுக்கு மேலேயும் ஆக்குவான். ஆனால் அப்ப 1க்கு 700 மடங்கு 1400 நன்மை கிடைக்கும் என்று சொன்னால், அடுத்து அல்லாஹ் சொல்றான் யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் யாருக்கு தர்மம் செய்கின்றீர்களோ அவர்களை நோவினை செய்து அதை சுட்டி சுட்டி காட்டி உங்களோட தர்மத்தை வீணாக்கிடாதீங்கிறாங்க. தர்மம் வீணா போயிடும். எப்போ வீணா போயிடும்? நான் அவர் கொடுத்தேன் பாத்தியா, இன்னைக்கு இப்படி வாழ்றாருல, நான் தான் கொடுத்தேன் சொல்லி சொல்லி காட்டு. அவருக்கு நோவினை கொடுக்குறேன், நான் தந்தண்டா, அதனால உன் குடும்பம் வாழுது. இப்படி நோவினை இப்படி செய்தால் 1 கோடி கொடுத்தாலும் சரிதான், ஒன்றுமே இல்லாமல் போகும். அப்ப இந்த விஷயத்தை நம்ம நிறைய விஷயங்கள் சொல்ற வேண்டியது, நேரம் முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் கூட நம்மகிட்ட ஈமான் இருக்குது, இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டோம். நாம் இஸ்லாத்துல இருக்கின்றோம், அதனால் கடமையை நிறைவேற்ற வந்திருக்கின்றோம். இஹ்சானும் இருக்க வேண்டும். அந்த இஹ்சான் என்பது எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும், நோன்பு வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கின்றான் எல்லா காரியங்களுக்கும் 1க்கு 10 என்று நன்மை பதியப்படும். நோன்பை பொறுத்த வரைக்கும் அதற்கு நானே கூலி கொடுப்பேன். அல்லாஹ் கூலி கொடுத்தாம்னா எப்படிங்க இருக்கும்? அது 1க்கு 100, 1 லட்சமா, 1 கோடியா? நோன்புக்கு நானே கூலி கொடுப்பேன்கிறான் அல்லாஹ். நோன்பாளிக்கு அவ்வளவு நன்மை உண்டு. மகத்தான கூலியை பெற்றுத்தரக்கூடிய இந்த நோன்பிலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள், நோன்பு வைத்துக் கொண்டு யார் அருவருப்பாக பேசுகின்றார்களோ, ஆபாசமான காரியங்கள் செய்கின்றார்களோ, அவர்கள் பசித்திருப்பதினால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. இஹ்சான் இல்லைன்னு அர்த்தம். நோன்பு வச்சிருக்கிறோம், தொழுகிறோம், இருக்கிறோம், எல்லாம் இருக்கிறோம், தாகமா இருக்கிறோம், சாப்பிடல குடிக்கல, எல்லாம் இல்லை. ஆனா அருவருப்பா பேசுறது, ஆபாசமா பேசுறது, கெட்ட வார்த்தைகளை சொல்றது. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ் என்ன சொல்லுவான்? அவன் எனக்காக வேண்டி செஞ்சிருக்கான்னா அவனுக்கு கூலி கொடுப்பான். இவ யாருக்காக வேண்டி செஞ்சது? ஒருவர் கெட்ட பேச்சுக்களையும் ஆபாசமாக பேசுவதை விடவில்லையோ அவர் பட்டினி கிடப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. ஆக நாம் நோன்பாளிகளாக இருக்கின்றோம். நாவை பேண வேண்டும், நம்முடைய சிந்தனை சரியாக்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சண்டைக்கே வந்தால் சரிதான், யாராவது ஒரு சண்டைக்கு வந்தால் நீங்க சொல்லிவிடுங்கள், ஆனா சாயும் 2 முறை சொல்லு. எப்ப நான் நோம்பாளிப்பா, எப்ப நான் நோம்பாளி விடு. ஆக நம்ம நாவை பேண வேண்டும். அதே போன்று பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எதரையும் நமக்கு கடமையாக்கின்ற அந்த கடமைகளை நாம் ஈமானோடு அந்த கடமைகளை செய்கின்ற பொழுது கூட இஹ்சானோடு, நன்மை எதிர்பார்த்து அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்க என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரமலான் மாதம் வந்துவிட்டால் வேகமாக வீசுகின்ற காற்றை போன்று தர்மத்தை செய்வாங்கன்ற ஒரு செய்தியெல்லாம் இருக்கு. ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய குடும்பத்தை நெருங்கிய உறவினர்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஏழைகளுக்கு நீங்க நல்ல விதமாக உதவி செய்யுங்க, நல்ல உதவுங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவினர்களுக்கு, நெருக்கமானவர்களுக்கு நாம தான தர்மம் செஞ்சா 2 மடங்கு கூலிங்கிறாங்க. ஒன்று தர்மம் செஞ்ச கூலியும் கிடைக்கும், உறவினர்களை அரவணைத்த கூலியும் கிடைக்குங்கிறாங்க.
அவன் நன்மையான காரியம் எதுவாக இருந்தாலும் கூட அந்த நன்மையான அதிகமாக நாம் தான தர்மம் செய்யக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். அதே போன்றுதான் நம்முடைய இது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிது. நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய சொந்தத்துக்கு நாம் எவ்வளவு செலவு செய்கின்றோம், அதுபோன்று அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு என்றும் கூட பல்வேறு செலவுகள் இருக்கிறது. நம்முடைய பள்ளிவாசலுக்கு நிறைய செலவுகள் இருக்கிறது. நம்ம நோன்பு கஞ்சி காய்ச்சக்கூடிய அந்த ஒரு முறையும் நமக்கு இருக்கிறதுனால சகோதர சகோதரிகள் நம்முடைய பள்ளிவாசலுக்கும் கூட நன்மையான காரியங்களுக்கு நற்பணிகளுக்கு நோன்பு கஞ்சிக்காக வேண்டியும் அவன் நன்கொடைகள் மூலமாகவும் நம்முடைய பள்ளிக்கு அதிகம் அதிகம் தான தர்மங்கள் செய்து நன்மை பெற்றுக்கொள்ள வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு நம் அனைவரையும் அனைவருக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.